இது வந்து ஷீஜா டெக் அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து லிரிக்ஸை காப்பி பண்ணி ஆட் பண்ணாலே போதும். பிக்சர்ஸ் ஒன்றுமே ஆட் பண்ண வேண்டாம். உங்கள் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் பேஜில் இருக்கும். இதுக்கு அனிமேஷன் டெக்ஸ்ட்னு அந்த ஆப்போட நேம், அடுத்த KineMaster அப்ளிகேஷனும் வேணும். அப்போ தான் நம்ம வந்து சாங்ஸ் எல்லாமே ஆட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அனிமேஷன் டெக்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் வந்து 3 டாட் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இதில் ப்ளே பட்டன் இருக்கும் சென்டரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது நீங்கள் வந்து எதாவது க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து அது உங்கள் கேலரியில் இருக்கும். ரெண்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் அந்த பேஜில் இருக்குது. இதை பேக் வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளே பட்டன், இதை வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து ஜிஃப் இமேஜ், ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து இதில் இருக்கக்கூடியது எல்லாமே டெலீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஹர்சரை இதில் கிளிக் பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆயிரும், ஓகேவா. பார்த்தீங்களா, இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து உங்களுக்கு நிறைய லைன் செட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் செட் பண்ணிவிட்டு செகண்ட் ஒரு 4 லைன் பின்னொரு ஃபாண்டில் நம்ம வந்து செட் பண்ணலாம். அது எப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா. இதை இப்போ வந்து டிக் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்படி காணிக்கும். இதில் வந்து ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து இதில் வந்து டெலீட் ஆப்ஷனும் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் பிக்சர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேவா. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதில் வந்து ஒரு 20 ஃபாண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க, ஓகேவா. 20 ஸ்டைலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து எதில் கிளிக் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதில் பிளிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அவுட் அந்த ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. இந்த இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒயிட் கலரில் இந்த இது வந்து இருக்கும், அந்த பாக்ஸ் சிம்பிள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் கலர் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து KineMasterலேயும் இப்படி வந்து வேறு டிஃப்ரெண்ட் கலர் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா. ஒரே இமேஜ்லேயே ஒரே வீடியோஸ்லேயே உங்களுக்கு வந்து எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படி எல்லாமே பார்க்கலாம், ஓகேவா. இப்போ நம்ம வந்து இது வந்து பிங்க் கலரில் செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ப்ளூ கலரில் செட் பண்ணிக்கலாம், ஓகேவா. நான் இப்போ வந்து ப்ளூ கலரில் செட் பண்ணுறேன். உங்களுக்கு இது வந்து இப்படி தான் ப்ளே ஆகும், ஓகேவா. ப்ளே பண்ணி முடிச்சு இதில் வந்து 3 டாட் மாதிரி இந்த ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் காணிக்கும். 5112 720 1080p, ஓகேவா. அந்த சைஸில் நீங்கள் வந்து எந்த ஹெச்பிக்கு வேணும் அப்படின்னா வந்து ஹெச்டிலேயும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1080 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்கொயர் வேணுமா லேண்ட்ஸ்கேப் வேணுமான்னு கேட்கும். நம்ம வந்து ஸ்கொயரே கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேவா. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக செட் ஆயிரும். வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு. நெக்ஸ்ட் வந்து டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் வந்து சேவஸ் ஜிஃப்னியும் இருக்கும், சேவஸ் வீடியோன்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது சேவஸ் வீடியோன்னு கொடுக்கணும். உங்களுக்கு மேலே வந்து ஒரு ப்ராஜெக்டர்ஸ் வந்து MP4க்கு வந்து டவுன்லோடு ஆகிட்டே இருக்குது, ஓகேவா. சேவ் ஆகிட்டே இருக்குது, எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்குது. அது வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கேலரியில் சேவ் ஆயிரும். அது வரை நீங்கள் வெயிட் பண்ணணும், ஓகேவா. பேஜு திரும்ப எல்லாம் பேக் போகாதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அது வந்து சேவ் ஆயிரும், ஓகேவா. எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சுட்டு ஓகேவா நீங்கள் பேக் போயும் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளே ஆகுச்சு, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து ஆப்ஷனை காணிக்குது, அதை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகே. இப்போ நம்ம வந்து பேக் வந்துக்கிட்டோம். பேக் வந்துட்டு இப்போ வந்து செகண்ட் பேராவை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும், ஓகேவா. இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஓகேவா. பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ப்ளே ஆகிரும். இதில் ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜுக்குள்ளே வந்துடும். இதுலேயும் நீங்கள் வந்து என்ன ஆப்ஷனாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேணும் அப்படின்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டைலை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளிங் அந்த ஆப்ஷனை செட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செட் பண்ணுங்கள், ஓகேவா. எல்லா ஆப்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை செட் பண்ணிக்கலாம். இந்த கலர் தான் செட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர்னாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் செட் பண்ணிக்கலாம், ஓகேவா. அது செட் பண்ணிவிட்டு இதில் பிளிங் இந்த ஆப்ஷன் மட்டும். செகண்ட் வந்து இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த 3 இதை கிளிக் பண்ணி ஸ்கொயரு இதை வந்து 1080 இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வந்து 720க்கு உங்களுக்கு சேவ் ஆகலாம். அதனால் வந்து இது எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிட்டு
டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் அஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகி முடிச்சிடும். ஓகேவா? இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லைன்ஸ் கொஞ்சம் வந்து எம்பி ஆகும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து அது டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூடிய KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு ரேஷியோ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ரேஷியோ கேட்கும். நம்ம வந்து என்ன இதில் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 1:1 அந்த ரேஷியோவில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம வந்து அதில் வந்து 1:1 தான் க்ரியேட் பண்ணோம். அதனால இதுலேயும் நம்ம வந்து 1:1 தான் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதில் ஃபஸ்ட்டு வந்து அனிமேஷன் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் சேவ் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் வந்து செட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ செட் பண்ணுறது இதையும் செகண்ட் இந்த இதையும் நான் வந்து இப்போ செட் பண்ணுறேன். ஓகேவா? டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து ஆடியோ சாங் செட் பண்ணணும். ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆடியோவாக செட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ ஆடியோ இல்லை, நான் வீடியோ இருக்குது செட் பண்ண நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் அந்த வீடியோவாக செட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து இதை செட் பண்ணி சின்னதாக்கி நான் பேக் வந்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து இதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும்போது இதில் வந்து சாங் வந்து கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து சொல்கிறத கவனமாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் காப்பிரைட்ஸ் வரும். நான் அதனால் வந்து சாங் வந்து இது கம்மி பண்ணி வச்சு நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது இதில் வந்து இந்த லைனில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சிசர் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கீழே ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடு ஏற்றணும் அப்படின்னா வந்து ஸ்பீடு ஏற்றிக்கலாம். இப்போ வந்து சாங் ஸ்லோவாக போகுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் வந்து பெருசாக்கி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஆப்ஷன் ஓகேவா யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்லேருந்து இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே போல் இதுலேயும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா இதில் வந்து ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஓகேவா? இதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் சாங், அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1.5 அந்த இதுலலாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னா வந்து நல்லா குறைச்சிக்கோங்க. ஓகேவா? 2 எல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து இதை வந்து மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு சாங்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? டிக் கொடுத்துவோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இது எல்லாமே பார்த்தாச்சு. இனி வந்து கலர்ஸ் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து லேயர்ஸ் கிளிக் பண்ணி மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது இந்த கலர் ஒயிட் கலர் செட் பண்ணி இதில் வந்து கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கும், நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணி டிக் கொடுத்துவோங்க. ஓகேவா? இதில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதை பெருசாக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும், நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை கிளிக் பண்ணி கீழே வந்து பிளெண்டிங் அந்த ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளே கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதில் டிக் கொடுத்துவோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எவ்வளோத்துக்கு வந்து உங்களுக்கு ரெட் கலர் வேணுமோ அந்த கலருக்கு ஸ்ப்ளிட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ளூ கலரே ப்ளே ஆகட்டு. நெக்ஸ்ட் வந்து அதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாதி வந்து இந்த கலரில் ஓடும், பாதி இந்த கலர். நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா இதையும் நீங்கள் வந்து பிங்க் கலருக்கு இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸில் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த கலர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர்ஸ் பிடிச்ச தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சில கலர்ஸ் வந்து செட் ஆகாது, சில கலர்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே போல் இதுலேயும் நீங்கள் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி இதே போல் வந்து ஒரு கலர் இமேஜை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து உங்கள் நேம் எழுதிக்கோங்க. டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் வந்து ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு எழுதுகிறேன். நீங்கள் வந்து உங்கள் இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? டெக் அஃபிஷியல்னு ஒரு சைடில் இது பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நான் வந்து ஓவர்லே கொடுத்துருக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த இது இமேஜை கிளிக் பண்ணி ஃபாண்ட் ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணி இதில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து தெரியும். ஓகே, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சில சைடில் வந்து தெரியலை நேம்,
சிலதில் வந்து தெரியுது. நீங்கள் வந்து அதை கரெக்டாக வந்து ஒரு பிளேஸில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லை வந்து ஓவர்லே கொடுக்க வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்காம வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து தெரியும். நார்மலாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து அந்த இது வந்து உங்கள் லோகோ உங்கள் இது வந்து கரெக்டாக தெரியும். ஓகே, இப்படி எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும், இதில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆயிரும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் எம்பி தான் ஆகும். இந்த வீடியோவை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் வந்து லிரிக்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இனி வந்து லிரிக்ஸ் வீடியோ தான் மோஸ்ட்டாக வந்து நம்ம சேனலில் வரும். ஓகேவா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷீஜா டெக் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கோங்க. ஓகேவா?